ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சஸ்டிகா ஆடியோ சிஸ்டம். இன்றைக்கான உங்களுக்கான வீடியோவில் ஒரு நியூ மாடல் 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் பற்றின பதிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது ஒரு நியூ மாடலில் இந்த ஆம்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் நமக்கு எங்கேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முசிறியிலிருந்து நமக்கு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்காக இந்த ஆம்பை நம்ம பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு தரமாக நம்ம இந்த ஆம்பை அவருக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இன்டீரியரில் என்னென்ன போர்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படிலாம் ஒர்க்கை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடியது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுடைய அவுட்லுக் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் இல்லாத மாதிரி இப்போ ஒரு நியூ டிசைனில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லா ஆம்பிளிஃபையருக்கும் நம்ம ஒரு பேஸ்டபிள் கண்ட்ரோல் அடிஷனலாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரிமோட் கிட்டுக்கு ரீசெண்டாக வரக்கூடிய அனைத்து ஆம்பிளிஃபையருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எதுக்காக அப்படிங்கிறத நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடில் மாஸ்டர் கண்ட்ரோலும் ரைட் சைடில் என்கோடரும் வர மாதிரி நம்ம இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கோம். அவுட்லுக் ரொம்ப நல்லாவே இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூடூத் போர்டு, அதாவது யூஎஸ்பி போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர் பிராண்டில் வரக்கூடிய யூஎஸ்பி போர்டும் இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ சஸ்டிகா ஆடியோஸுங்கிறது நம்முடைய யூடியூப் சேனல் நேமு. பேஸுக்கு இந்த கண்ட்ரோலும் ட்ரிபிளுக்கு ஒரு கண்ட்ரோலும் தனித்தனியாக நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பாட்டு கேட்கும்போது நீங்கள் அதிகமாக நீங்கள் ட்ரிபிள் விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நார்மலாக தான் கேட்பேன் அப்படின்னா நீங்கள் இதை கம்மி பண்ணிக்கலாம். உங்கள் வேணுங்கிற டேஸ்ட்டுக்கு இதை நீங்கள் டியூனிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல ஒரு டிசைனாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்காக. அவர் கேட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம பிங்க் கலர் லைட்டு தான் இதில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஆடியோ சாங் எதுவும் நான் ப்ளே பண்ணல, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ நிறையா நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, தொடர்ச்சி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்டீரியர்லாம் ஒர்க் எப்படி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம், நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தாவே தெரியும் நம்ம இன்டீரியரில் எப்படி நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 10 ஆம்ஸ் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் 16 வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இதில் பயன்படுத்தியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆடியோ ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். 10,000 63 வோல்ட்டு 4 கெப்பாசிட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அடிஷனலாக ஒரு மெட்டல் டயோடு ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 12 வோல்ட்டில் ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது லைட்டுக்காக வேண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 சேனலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7294 வரக்கூடிய 5 சேனல் போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு 3 ஃபேன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கூலிங் ஃபேனு. 2 ஃபேன் பார்த்துட்டிங்கன்னா இன்சைடில் ஏர் அடிக்கிற மாதிரியும், ஒரு ஃபேன் எக்ஸாஸ்ட்டாக வெளியில் போகிற மாதிரியும் நம்ம பக்காவாக ஒரு பிளான் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூவே இருக்காது ஆம்பிளிஃபையரில். ஸோ நம்ம ஒரு 3 ஃபேன் இதில் வர மாதிரி பயன்படுத்தியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டீகோடர் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். டீகோடர் பார்த்தீங்கன்னா FT003 அதில் வரக்கூடிய டால்பி டீகோடர் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HDMI, ARC, ஆப்டிக்கல், கோயாக்சில் 3மே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ரிமோட் கிட் போர்டு பார்த்தீங்கன்னா அருணா கம்மியில் வரக்கூடிய ரிமோட் கிட் போர்டு தான் இதில் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ஆடியோ ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சபிபிரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நித்தின் ஆடியோவில் வரக்கூடிய சபிபிரி தான் ஆட் பண்ணியிருக்கோம். 24 வோல்ட்டில் சப் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. KMS பஃபர் போர்டு ஒன்று அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ATC BT உதயா கம்மியில் வரக்கூடிய ஒரு பேஸ்டபிள் போர்டு அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பக் போர்டு 2 வோல்ட் பக் போர்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக் போர்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்காகவும், ஸோ FT003 அதுக்கு வர மாதிரியும் நம்ம இந்த பக் போர்டை அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கோம். அருணா கம்மியில் வரக்கூடிய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் இந்த ஆம்பில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. ஃப்ரெண்ட்ஸ், யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்துங்க, நல்லாவே இருக்குது. சப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு JPL 12 தாராளமாக டிரைவாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் பஞ்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், சீல்டு ஒயர் போட்டிருப்போம். சீல்டு ஒயர் போட்டு தான் நம்ம எல்லா ஆம்புக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒயரிங் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் கிளியராக நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரியான ஆம்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு ஆம்பு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரிமோட் கிட்டு. ஸோ அது வந்து அடுத்த ஒரு வீடியோ வரும். தொடர்ச்சி நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி ஆம்பு தேவை அப்படின்னா என்னுடைய கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த பதிவில் சந்திப்போம்.